ஹலோ ஆல். இந்த வீடியோல மெட்டா ஆட் ஸ்டார்ட் பண்றதுக்கான பேசிக் 3 திங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு ப்ராப்பரான பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்றது. அதுக்கு உங்களுக்கு நார்மலா FBல ஒரு அக்கவுண்ட் இருந்தாலே போதும். இல்ல அப்டின்னா புதுசா கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கவுண்ட்க்கு கீழ தான் நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. இதுதான் அந்த பேஜ். இப்ப நான் எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு உங்க அக்கவுண்ட்க்கு கீழ நீங்க இங்க சி மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தாலே இங்க பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த பேஜ் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க கிரியேட் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் குடுக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி பப்ளிக் பேஜ் குடுத்துக்கோங்க. நியூவா கிரியேட் பண்றதுனால பப்ளிக் பேஜ் குடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட். ஹியர் நீங்க உங்க பேஜோட நேம், அதாவது உங்க பிசினஸ் நேம் வந்து குடுத்துக்கலாம். நீங்க என்ன கேட்டகரி, ஹோட்டலா, இல்ல டிஜிட்டல் கிரியேட்டரா, எஜுகேஷனா இந்த மாதிரி என்ன கேட்டகரில நீங்க வந்து உங்க பிசினஸ் வச்சிருக்கீங்களோ, அது ரிலேட்டடா குடுத்துறலாம். அண்ட் பயோ அப்படின்றது வந்து நீங்க இன்ஸ்டால ஆல்ரெடி பயோ வந்து வச்சிருப்பீங்க. அத பேஸ் பண்ணி பயோ இங்க வச்சுக்கோங்க. அதாவது உங்க பிசினஸ்க்கு ரிலேட்டடா இருந்தாலே ஓகே தான். தென் பேனர் ஒரு ப்ரொஃபஷனல் பேனர், அதாவது பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பேனர் வச்சுக்கோங்க. இங்க உங்க லோகோ ஆர் எல்ஸ் உங்க ப்ரொஃபைல் போட்டோ நீங்க எது விருப்பப்படுறீங்களோ அது வச்சுக்கலாம். கீழ அதுக்கப்புறம் எடிட் அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் நெறைய வரும். இத குடுத்துட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா பேஜ் கிரியேட் ஆயிரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிரியேட் பேஜ் காட்டும். அத நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, எக்ஸ்ட்ரா அபவுட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அத நீங்க குடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேஜ் கிரியேஷன கம்ப்ளீட் பண்ணிறலாம். செகண்ட் ஸ்டெப் கனெக்டிங் Instagram அண்ட் FB. அதாவது என்னன்னா, நீங்க Insta அண்ட் FB 2க்குமே தனித்தனியா பிசினஸ் பேஜ் வச்சு நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இது 2யுமே ஒண்ணா கனெக்ட் பண்ண போறீங்க. இது வந்து எதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மெட்டா பிசினஸ் ஷூட் வழியாவே 2 பிளாட்ஃபார்ம்லயுமே நீங்க வந்து ஆட் வந்து ரன் பண்ணிக்க முடியும். தனித்தனியா ஆட் ரன் பண்றதுக்கு அவசியம் இங்க இல்ல. தென் நீங்க 2லயுமே வந்து பேரலா போஸ்ட் பண்ணிக்கலாம், ஷெட்யூல் பண்ணிக்கலாம், ஆட் ரன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, அந்த மெட்ரிக்ஸுமே அனலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த ஸ்டெப்ப மட்டும் மறந்துறாதீங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Facebookல உங்க அக்கவுண்ட்க்கு கீழ நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? முக்கியமா பேஜ் வந்து கிரியேட் ஆகுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து டைம் ஆகலாம். அத நீங்க பார்த்துக்கோங்க. 2 ஆர் 3 டேஸ் கூட ஆகலாம். இப்போ இதான் என்னோட பேஜ். இந்த பேஜ்க்கு நான் போறேன் இப்போ. இந்த பேஜ்ல ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு காட்டும். இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்ல இங்க லிங்க்ட் அக்கவுண்ட்ஸ்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க கனெக்ட் டூ Instagram அப்படின்னு சொல்லி நீங்க காட்டும். நான் WhatsApp இன்னும் கனெக்ட் பண்ணல. Instagram கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க கனெக்ட் Instagram காட்டும். அத நீங்க குடுத்து நீங்க எந்த Instagram அக்கவுண்ட்ட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத கிரெடென்ஷியல் வச்சு நீங்க லாகின் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணாலே போதும். 2மே வந்து சிங்க் ஆயிரும். அப்படி ஆகல அப்படின்னா, நீங்க வந்து லாகின் கிரெடென்ஷியல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். இந்த 2 ஐடிக்குமே நீங்க வந்து சேம் இமெயில் ஐடி யூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. செக் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா கனெக்ட் ஆயிரும். இத நீங்க எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா, மெட்டா பிசினஸ் ஷூட் போலாம். இங்க ஆல் டூல்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ உங்களுக்கு மெட்டா பிசினஸ் ஷூட் இருக்கும். இதுல தான் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டா பிசினஸ் ஷூட்க்கு ரீடைரக்ட் ஆயிரும். இந்த இடத்துல அதாவது உங்களோட ஹோம் செக்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஈஸியா உங்க Facebook அண்ட் Instagram 2மே கனெக்ட்ல இருக்கா? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இங்க வந்துமே நீங்க கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். லிங்க்டு டிவைஸ்ல போல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா மெட்டா பிசினஸ் ஷூட் வாங்க. இந்த இடத்துல கனெக்ட் Instagram அப்படின்ற மாரி காட்டும். இப்ப நான் கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு கோ டூ Instagram அப்படின்ற மாரி காட்டுது. இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். 3 அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இந்த ஆட் அக்கவுண்ட்க்கு கீழ தான் உங்களோட ஆட் எல்லாமே ரன் ஆகுற மாதிரி இருக்கும். இதுல நீங்க முக்கியமா செட் பண்ண வந்த ரெக்யர்மென்ட்ஸ் என்ன அப்படின்னா, கரன்சி அண்ட் டைம் ஜோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்க செக் பண்ணிக்கணும். அண்ட் பேமெண்ட் மெத்தட், அதாவது நீங்க எப்படி வந்து பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ண போறீங்க ஆடுக்கு, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யுபிஐயா இந்த மாரி நீங்க செட் பண்ற மாரி இருக்கும். தென் பிசினஸோட இன்ஃபர்மேஷன், ஜிஎஸ்டி, டாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுக்குற மாரி இருக்கும். இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பேஜுக்கு போய்க்கோங்க. அந்த பேஜோட செட்டிங் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி காட்டும். அதுக்கு கீழ உங்களுக்கு சைட்ல ஆட் அக்கவுண்ட் அப்படின்ற டீட்டெயில் காட்டும். அத குடுத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு நிக்கும்.
இப்போ நீங்க புதுசா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க பிளஸ் ஆட் காட்டுதா? இத நீங்க கிளிக் பண்ணணும். இதுல கிரியேட் நியூ ஆட் அக்கவுண்ட் அப்படின்றது மட்டும் காட்டணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதுனால, எனக்கு மேக்ஸிமம் வந்து ரீச் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி காட்டுது. நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரியேட் ஆகும். புதுசா கிரியேட் பண்ணும்போது. ஸோ 1 ஆர் 2 கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் நியூ ஆட் அக்கவுண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கற மாரி இருக்கும். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா? இந்த மாரி கரன்சி, பேமெண்ட் மெத்தடு, பிசினஸ் இன்ஃபர்மேஷன், உங்களோட நேம் இந்த மாரி தான் வந்து நீங்க பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அத ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆட் அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ ஒரு நிமிஷம். எனக்கான ஆட் ஐடி வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ மட்டும் தான் எனக்கு வந்து ஆட் ரன் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கும் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த சைட்ல உங்களுக்கு ஆட் அக்கவுண்ட் வந்து இப்படி ஷோ ஆகும். இதுதான் உங்களோட ஆட் அக்கவுண்ட். இதோட 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நமக்கு இந்த பேசிக் 3 ஸ்டெப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். செகண்ட் Instagram அண்ட் FB லிங்க்க வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. 3 ஒன் ஒரு ஆட் அக்கவுண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு கரெக்ட்டான கேம்பெயின் அப்ஜெக்டிவ எப்படி சூஸ் பண்ணி அது சேல்ஸ்க்கு நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டா ஆட்ஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாவே போடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பை.